உள்ளம் இருதயம் வெளிச்சத்தால் நிறைஞ்சிருக்குது, கர்த்தருடைய வார்த்தையால் நிறைஞ்சிருக்குது. காதுகளை கர்த்தர் திறந்துட்டார். அவனுக்கு காதுகளை திறந்தீர்ன்றான். திறந்துட்டதுனால வார்த்தை இப்போ வேத புஸ்தகத்தில் இல்லை, உள்ள இருதயத்தில் போயிடுச்சு. இருதயம் அதனால் நிறைஞ்சிருக்குது. ஏன்னா காதை திறந்து ஒரு வெளிப்பாடை கொடுத்துட்டார் ஆண்டவர். இந்த புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகள், புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகள் இருதயத்துக்குள்ள போயிடுச்சு. இருதயத்துக்குள்ள போயிடுச்சு. நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்குதுன்றான். முதல்ல சொன்னான் புஸ்தக சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, இப்போ என் உள்ளத்துக்குள்ள அது இருக்குதுன்றான். அப்போ என் உள்ள போயிடுச்சு. என்னை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியங்கள் எனக்கு உள்ள போயிடுச்சு. உள்ளே போயிட்டதுனால வாய் இப்போ பேசுது. அது நல்ல வாய், அதுதான் சரியான வாய். பாருங்க, காது திறக்கப்பட்டு சத்தியம் உள்ளே போயிட்டு உள்ள வசனம் நிறைஞ்சிருக்கிறதுனால வாய் பேசுது. வாய் பேசும்போது என்னத்தை பேசுது? மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். நீதியை பிரசங்கித்தேன்னா கர்த்தர் எவ்வளோ சரியானவர், கரெக்டானவர். கர்த்தர் அவர் எதுவும் தீமையே செய்ய மாட்டார், அவர் தாறுமாறாக நடந்துக்கவே மாட்டார், நீதி உள்ளவர் அவர் அப்படிங்கிறத பிரசங்கித்தேன், அறிவித்தேன்றான். என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே நீர் அதை அறிவீர், உங்களுக்கு தெரியும், நீர் நல்லவர், நீர் சரியானவர், நீர் நன்மையை மாத்திரமே செய்கிறவர் என்பதை நான் அறிவித்தேன். என் உள்ள அதனால் நிறைஞ்சிருக்குது. ஏன்னா வார்த்தை உள்ள இங்கே வந்துருச்சு. காதுகள் திறக்கப்பட்டு வார்த்தை எங்கே வந்துருச்சு? இங்கே உள்ளத்தில் வந்துருச்சு. வார்த்தை உள்ளத்தில் வந்துட்டதுனால அதை நான் எல்லா மக்களுக்கும் அறிவித்தேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை எல்லாருக்கும் நான் சொன்னேன். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. முடியாது. உள்ளம் நிறைஞ்சிருச்சுன்னா வாய் பேசும். அதனால தான் சொல்கிறேன், பாட்டு எப்படி வரும்? உள்ளம் நிறைஞ்சாதான் பாட்டு வரும். வர வைக்க முடியாது. நம்ம ட்ரம்மு அடித்து பாட்டு வர வைக்க முடியாது. உள்ளம் சந்தோஷத்தால் நிரம்பணும், ரட்சிப்பின் சந்தோஷத்தால் நிரம்பணும் இல்லையா? இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. எல்லாருமே இந்த நல்ல டெஸ்டிமோனி, சாட்சியை சொல்கிறவங்களாக இருக்கணும். இருதயம் கர்த்தருடைய வார்த்தையால் நிரம்பணும். அப்போ